Hello friends, welcome back to our channel Shreyas Edits. இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கான ingredients பார்த்துக்கலாம் வாங்க. 2 வெங்காயம் பொடுசா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வெச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய கப் அளவுக்கு சேமியா, டேஸ்ட்டுக்கு உப்பு, குக்கிங் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன். ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாமல் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சிடும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இப்போ ஃப்ரை பண்ணி ஆச்சு. இந்த கலரில் இருக்கும் போது வேறு பிளேட்டுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பிளேட்டில் இதை இப்படி பரப்பி விட்டுக்கினீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். இதை எதுக்கு ஆற விடுறோன்னா, சேமியா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரணும்னா இதை ஆற விடணும். அதே மாதிரி எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணுறதும் அதனால தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் வரும். இதை ஆறதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் வெங்காயத்தை தாளிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதும் நம்ம கடுகை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌன் ஆகி கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் ரெட் சில்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை இதிலையே வதக்கிக்கணும். கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் டொமேட்டோ. டொமேட்டோ வதங்கினதும் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடியை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கினதும் நம்ம சேமியாவை எடுத்து வச்சிருந்த பவுல்லையே தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியா 1 கப் போட்டால் தண்ணி 1.5 கப் போடணும். நீங்கள் எதுலனா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் போடுறீங்கன்னா அந்த கிளாஸுக்கு எக்ஸ்ட்ராவாக பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியோட இதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். நம்ம சேமியா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த 5 மினிட்ஸில். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும், அதனால தான். இப்போ நம்ம சேமியா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.